இப்போ நீங்க எல்லாருமே பிப்ரவரி 8 அன்னைக்கு தூங்குறீங்க. ஆனா நீங்க ஏஞ்சி பார்க்கும்போது பிப்ரவரி 19 தான் இருக்கு. அப்போ உங்க மைண்ட்லாம் எப்படி இருக்கும்? ஆமாங்க, இதே மாரி செப்டம்பர் 1752ல பிரிட்டன்ல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 1 ஏன் ஃபூலிஷ் டே ஆச்சு? ஏன் வந்து ஜனவரி 1 நியூ இயர் கொண்டாடுறாங்க? இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு அவர் டேக். அதாவது அப்போ அந்த பிரிட்டன் கண்ட்ரில செப்டம்பர் 2 எல்லாருமே தூங்கியிருக்காங்க. ஆனா அவங்க எழுந்திரிச்சு பார்க்கும்போது செப்டம்பர் 14 தான் இருந்துச்சு. என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே ஓகே ஓகே. அதாவது செப்டம்பர் 3ல இருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் அவங்களோட டே எல்லாமே ஸ்கிப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 11 நாள் காணாம போயிருக்கு அவங்க லைஃப்ல இருந்து. இப்போ மிஸ் ஆன அந்த 11 டேஸ் பத்தியும், அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 1 ஏன் ஃபூலிஷ் டே ஆச்சு? ஏன் வந்து ஜனவரி 1 நியூ இயர் கொண்டாடுறாங்க? இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 11 டேஸ் எப்படி காணாம போச்சுன்னா, ஜூலியன் கேலண்டர்ல இருந்து கிரிகோரியன் கேலண்டர் மாறும்போது இந்த 11 டேஸ் மிஸ் ஆயிருக்கு. அதாவது அங்க இருக்க மக்களுங்க ஜூலியன் கேலண்டரை செப்டம்பர் 2 வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா செப்டம்பர் 2க்கு அப்புறம் கிரிகோரியன் கேலண்டருக்கு மாறி இருக்காங்க. அப்படி மாறும்போது தான் ஜூலியன் கேலண்டர்ல 11 டேஸ் எக்ஸ்ட்ரா உள்ளதா பார்த்திருக்காங்க. சோ அவங்க கிரிகோரியன் கேலண்டருக்கு மாறும்போது டைரக்டா செப்டம்பர் 2ல இருந்து செப்டம்பர் 14க்கு போயிட்டாங்க. அந்த 11 டேஸ் அவங்க லைஃப்ல இருந்து காணாம போனனால அங்க இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஏன்னா அந்த 11 நாள் அவங்க லைஃப்ல இருந்திருந்தா அதுக்காக வேலை பார்த்து அதுக்கான சேலரியை அவங்க வாங்கி இருந்திருப்பாங்க. அந்த ஸ்ட்ரைக்கை கன்சிடர் பண்ணி அங்க உள்ள கவர்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே பெய்ட் லீவ் கொடுத்திருக்கு. அதாவது அந்த 11 நாளுக்கான சம்பளத்தை இவங்களுக்கு கொடுத்திருக்கு. ஜூலியன் கேலண்டர் படி ஏப்ரல் 1 தான் எல்லாருக்குமே நியூ இயர். ஆனா கிரிகோரியன் மாறின அப்புறம் ஜான்வரி 1 நியூ இயரா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஜான்வரி 1 நியூ இயரா கொண்டாட மறுத்தாங்க. சோ மக்களுங்க இப்படி மறுத்தனால ஏப்ரல் 1 தான் நிறைய பேர் நியூ இயரா கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இதை ஸ்டாப் பண்றதுக்காக அந்த ஊர்ல இருந்த கிங் என்ன பண்ணாருன்னா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாரு. அதாவது ஏப்ரல் 1 யாரெல்லாம் நியூ இயரா செலிப்ரேட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு ஃபூல்னு சொல்லிட்டு அப்பல இருந்து தான் ஏப்ரல் 1 ஃபூலிஷ் டேவா மாறிச்சு. நியூ இயர் வந்து ஜான் 1 மாறிச்சு. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.